வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி சிம்பிளாக அவரைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவரைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு அவரைக்காயோட ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு அதோட நாரெல்லாம் எடுத்துருங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்ல, அதே மாதிரி நீங்களும் எடுத்துகிட்டு அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி, 2 பல்லாரி வெங்காயம், இது ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அவரைக்காய் கூட்டு பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். அவரைக்காய் பொரியல் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டு பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுறலாம். எப்போதும் அவரைக்காய் பொரியல் மட்டும் பண்ணாமல் அடுத்த தடவை அவரைக்காய் வாங்கினா இந்த மாதிரி அவரைக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். மூடி போட்டதுக்கப்புறமா இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சேர்த்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு அவரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கையளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான அவரைக்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.